السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இன்று 28வது ஜுஸ் ஓதப்பட்டது. 24 தராவி தொழுகைகளை நாம் தொழுது முடித்திருக்கின்றோம். இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சபையினுடைய ஒழுக்கங்களை சொல்லி காட்டுகின்றான். இதா கீல லக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், சபையிலே இருக்கும் பொழுது, ஒரு மஜ்லிஸில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கள்னு சொல்லப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து நகர்ந்து உட்காருங்கள். உங்களுடைய சபைகளை நீங்கள் கொஞ்சம் விசாலப்படுத்தி மற்றவர்களுக்கும் இடம் கொடுங்கள் என்பதாக முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த விஷயத்துல என்ன சொல்றான்? உங்களை ஒரு சபையிலிருந்து எழுந்து போக சொன்னால் எழுந்து போய் விடுங்கள். அதுதான் அந்த சபையினுடைய கண்ணியம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதனுடைய சபபு நுசூல் எல்லாம் வேற. அதை நாம் எடுத்தோம்னா சம்பவங்களாக நாம் சொல்ல வேண்டி இருக்கும். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், சபையினுடைய ஒழுக்கங்களிலே மிக முக்கியமானதாக அல்லாஹ் சொல்ல வருவது, ஒரு சபையிலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு வேறு யாராவது நம் அருகிலே உட்காருவதற்கு வந்தால் அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் இடம் கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு இடம் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறான். இதுதான் நாம் முதலில் விளங்க வேண்டியது. நாம சாதாரணமாக ஒருத்தருக்கு இடம் கொடுப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு நாம் இடம் கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு இடம் கொடுப்பான். இதுல நாம் விளங்கணும். நாம் எப்படி பக்கத்துல இல்லை ஒரு சேர்ல ஒரு சீட்டில் நாம் இடம் கொடுக்குற மாதிரி அல்லாஹ் அங்கேயா இடம் கொடுக்க போறான்? சேர்ல சீட்டில் அப்படி இடம் கொடுப்பான்? அல்லாஹ் இடம் கொடுத்தால் அது சுவனமாகத்தான் இருக்கும், அல்லது உயர்ந்த தரஜாவாக இருக்கும். எனவே ஒரு சின்ன விஷயம்தான், சபையினுடைய ஒழுக்கத்திலே ஒரு சின்ன விஷயம்தான் மற்றவர்களுக்கு இடம் கொடுப்பது. அதனால் அல்லாஹ் தஆலா சுவனத்தை நமக்கு தருகிறான், உயர்ந்த அந்தஸ்துகளை தருகிறான் என்று சொன்னால் நாம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இரும்பு மாதிரி நட்டு வச்ச மரம் மாதிரி உட்காந்துருப்பான். யாருக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், நான் உட்கார்ந்தா நான் தான் உட்காருவேன். அதிலும் இன்னும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே சபை ஒழுக்கங்களை சொல்கிறார்கள். அதுவும் இந்த உட்கார்ந்து இடம் கொடுக்கிற விஷயத்துல, உங்களில் யாராவது சபைக்கு வந்து இடம் கொடுப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொண்டால் நீங்கள் உடனே அவர்களுக்கு இடம் கொடுங்கள். அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே நீங்கள் உட்கார்ந்து இருக்காதீர்கள் என்பதாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, மஜ்லிஸுகளிலே பரக்கத்தான மஜ்லிஸ் எதுனா இடம் கொடுத்து கொடுத்து விசாலமாக்கி கொள்வார்கள் அல்லவா. கொஞ்சம் இடம் தான் இருக்கும், உட்கார்ந்து இருப்பாங்க. ஆள் வர வர கொஞ்சம் இடம் கொடுத்து தள்ளி தள்ளி அப்படி உட்கார வச்சிருவாங்கல்ல, இந்த மஜ்லிஸை தான் விசாலமாக்கி கொண்டே போகும்ல, அந்த மஜ்லிஸை தான் பரக்கத்தான மஜ்லிஸ் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொன்னையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஜ்லிஸ்ல ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஏதோ ஒரு காரணத்தினால் வெளியே போகிறாரு, மீண்டும் அவர் வரும் வரை அந்த இடத்துல இன்னொருத்தர் உட்கார வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த இடம் அவருக்குத்தான் உட்காருவதற்கு தகுதியான. ஒருவேளை அவர் வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்துக்கலாம். மற்றபடி அவர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க, நம்ம உட்காந்துட்டோம், அவர் வந்துட்டாருன்னா கூட அவர் தான் அங்கே உட்கார்வதற்கு ரொம்ப தகுதியானவர், அவருக்கு நம்ம இடம் கொடுத்து விட வேண்டும். இது ஒரு சபையினுடைய ஒழுங்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன, அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சபையிலிருந்து உங்களை எழுந்து போய் விடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து போயிடணும்.
ஏன்னா அங்கே ஏதாவது நம்மால் பிரச்சனைகள் வரலாம், நமக்கு அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், அல்லது வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். அதனால ஒரு சபையிலிருந்து நாம் ஒதுக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் அங்கிருந்து எழுந்து போய்விட வேண்டும். அதுதான் அந்த சபைக்குண்டான மரியாதை என்பதாக நாயகம் ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நாயகம் சொல்கின்றார்கள். அதே போல இந்த ஜும்மாவினுடைய விஷயத்திலேயும் நிறைய சபை ஒழுக்கங்களை பேண வேண்டியது. ஏன்னா நிறைய தடவை நாம சொல்லியாச்சு, எல்லா பள்ளிகளிலும் எல்லா இடங்களிலும் இது நடக்கக்கூடியதுதான். என்னன்னா கடைசியா வருவாங்க, குத்துபா ஓதும் போது, பயான் முடிக்கும் பொழுது, தக்பீர் கட்டும் போது, அந்த மாதிரி நேரத்துல வந்து மற்றவங்களை இடிச்சுக்கிட்டு தலையை தாண்டிக்கிட்டு உள்ள வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஜும்மாவுடைய நாளிலே யாராவது ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிற 2 பேரை பிரிக்காமல் அமைதி காத்து இருந்தார் என்று சொன்னால் முந்தின ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரையும் அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சாங்க. அதாவது இந்த ஒரு ஆடு வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு ஆடு வருது, கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்றை தேடி வருவாப்புல, அவன் எதுவுமே சொல்லி கொட்ட மாட்டான், இது இப்படி இருக்குது இங்கே இருக்குது அது எதுவுமே பேசாமல் நிற்பான். கடைசியாக அந்த இது அவனுக்கு தேடி வந்தவனுக்கு கிடைச்சிரும். அப்போ உடனே இவனை பார்த்து சொல்லுவோம், நல்ல வேலைப்பா நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஏதாவது செஞ்சால் தானே நம்ம வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம், அதுக்கு ஒரு நன்றி பாராட்டும் விதமாக சொல்லுவோம். ஆனால் நல்ல வேலை நீ எதுவுமே செய்யலைப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஜும்மாவுடைய நாளில் நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தாலே நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது. வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு அத்தனை கித்தரெல்லாம் முடிச்சுட்டு வர்ற நேரம் கடைசி நேரம் உட்காந்து பயான் கேட்டு தலையை தள்ளிட்டு மேலே காலை வச்சு மூஞ்சியில் காலை வச்சுட்டுலாம் வந்து இந்த மாதிரி முன்னாடி நீ வராமல் இருந்து எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும், ஜும்மா டு ஜும்மா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும், அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையெல்லாம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு சபை நடக்கிறது, ஒரு சபை வட்டமான சபை நடக்கிறது. அந்த சபையில வந்து ஒருத்தர் உட்கார்றதாக இருந்தால் எப்படி உட்காரணும்? ஓரத்துல உட்காரணும் அல்லது பின்னால உட்காரணும். ஒரு சபை நடக்கும் பொழுது வந்து நடுவுல உட்கார்றது, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இதை அபூ மிஜ்லஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், வட்டமான ஒரு சபையிலே யாராவது அந்த சபையினுடைய ஒரு சங்கையை சீர்குலைக்கும் விதமாக நடுவுல வந்து ஒருத்தர் உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ஊனுன் அலா லிசானி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் சபிக்கப்பட்டவன் அவன் என்பதாக சொன்னார். ஒண்ணுமே இல்லை, ஒரு சபையில வந்து உட்கார்ந்தா அந்த சபையினுடைய சங்கையை பாழ்படுத்தினாலே நாயகத்தினுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதே போல இன்னொன்று சபையினுடைய ஒழுக்கத்திலே சொல்லப்படுகிறது, மாமின் கௌமின் யகூமூன மின் மஜ்லிஸின் லா யذ்குரூனல்லாஹ ஃபீஹி இல்லா காமு அன் மிஸ்லி ஜீஃபத்தி ஹிமாரின் வ கான லஹும் ஹஸரா. இதை வந்து ஒரு தெளிவான ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சபை நடக்கிறது, அந்த சபையில அல்லாஹுவையும் ரசூலையும் மார்க்கத்தை பற்றியும் நினைவு கூறப்படவே இல்லை. 2 பேர் உட்கார்றாங்க, எதனாலும் ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க, அது எங்கேயோ போய் புரட்டுல போய் முடியுது, இல்லை வேற எதையாவது போய் முடியுது, வீணான பேச்சுக்கள்ல முடியுது, கேலி சிரிப்புகள்ல முடியுது. அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி அங்கே ஒரு விஷயம் கூட நினைவு கூறப்படவில்லை என்று சொன்னால், இல்லை அது வியாபாரத்தை பற்றி பேச்சு, இல்லை எதை பற்றியாவது இருக்கட்டும், அப்படி கூறப்படவில்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு தெளிவாக சொன்னாங்க, அவங்க அந்த சபையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போகும்போது செத்த கழுதைகளை அந்த பிணமான ஒரு நிலைமையில எந்திரிச்சு போனா எப்படி அப்படிதான். அதாவது நாயகம் சொல்ற வரதை நம்ம விளங்கணும், செத்து போன எந்த உயிரும் எந்திரிச்சு போகாது, செத்து போன எதுவுமே எந்திரிச்சு போகாது தானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொல்றாங்கன்னா அவ்வளவு மட்டமான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறது என்பதை சொல்லி காட்டுறாங்க. செத்த கழுதைகள் எந்திரிச்சு போகிற மாதிரி அவங்க எந்திரிச்சு போனாங்க, செத்த கழுதைகள் எந்திரிச்சு போகாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போறாங்க. அவங்களுடைய அந்தஸ்து அவ்வளவுதான், செத்து போன கழுதைகள் மாதிரி தான் அவருடைய அந்தஸ்து என்பதை சொல்லிட்டு கூட சொன்னாங்க, கான லஹும் ஹஸரா. அந்த சபை இருக்கிறது, அந்த மஜ்லிஸ் பேசினாங்கல்ல, 2 பேர் சேர்ந்து பேசினாலும் ஒரு மஜ்லிஸ் தான் அது.
இப்படித்தான் 10 பேர் தான் உட்காரணும்னு இல்லை, 2-3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசினாலும் அது மஜ்லிஸ் தான், மார்க்கத்தினுடைய கணக்கில். அப்ப சொன்னாங்க அந்த சபை அவர்களுக்கு மறுமையில கை சேதமாக வந்து நிற்கும். ஏதோ ஒன்று பேசிட்டு போலாம் நினைச்ச 2-3 பேர் சேர்ந்து பேசுறோம்ல, அவரை பத்தி பேசுவோம், இவரை பத்தி பேசுவோம், அதை பேச இதை பேச அப்படின்னு. நாயகம் சொன்னாங்க அந்த சபை மறுமையிலே கடுமையான கை சேதத்திற்கு உண்டானதாக அவர்களுக்கு இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால நாம ரொம்ப உஷாராக இருக்கணும். இன்னொன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல மஜ்லிஸ் நடக்குது, நிறைய பேச்சுக்கள் அதில் பேசப்படுகிறது. அந்த மஜ்லிஸ் எல்லாம் முடிந்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது இந்த துஆவை ஓதினார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாளா இந்த மாதிரி நாங்கள் இருந்தோம், நீங்களும் பேசுவீங்க, ஆனால் இந்த துஆவை நீங்கள் ஓதுனதே இல்லையே, இதை ஏன் ஓதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே என் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆவை யார் ஒவ்வொரு மஜ்லிஸ் முடிந்த பின்னாலும் ஓதிக்கொள்கிறாரோ அந்த மஜ்லிஸில் ஏதாவது அவரிடமிருந்து பாவம் நிகழ்ந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அதை மன்னித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறான் என்பதாக சொன்னாங்க. அதனால இந்த ஒரு சின்ன துவாவை ஒரு வரி 1.5 வரி தான், இந்த துவாவை நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சில சபையினுடைய விஷயங்கள்ல சொல்கின்றார்கள், ஒரு சபையிலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த சபையிலே நளினமான முறையில் நாம் பேச வேண்டும். ரொம்ப ஹார்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, நளினமான முறையிலே நாம் பேச வேண்டும். 2வது சொல்றாங்க, எதிராளி ஒரு கருத்தை சொல்கிறார்னா அதை பொறுமையாக கேட்டுட்டு பதில் சொல்லணும். எப்பயுமே சபையில் இருக்கும் பொழுது நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு பேசக்கூடாது. எதிராளி என்ன கருத்து சொல்றாரோ அதையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். 3வது சொன்னாங்க, அதற்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பதில் கொடுக்கறது, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க, வித்தியாசமா சம்பந்தமே இல்லாததா இருக்கும். அப்படி சொல்லிட்டு இதுதான் பதில் வேற அடிச்சு பேசுவாங்க, விட்டா நம்மளே அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால பதில் கொடுக்கிறது கேட்ட கேள்விக்கு எதிர் வந்த கருத்துக்கு தான் பதிலை கொடுக்க வேண்டும். இதுவும் ஒரு சபையினுடைய நாகரீகம் என்பதாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அடுத்ததாக சபையினுடைய எல்லா விஷயங்களிலும் நாம் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் எந்த நிலைமையிலும் நாம் அந்த மாதிரி சபையினுடைய விஷயத்துல நாம் பேசக்கூடாது என்பதை நமக்கு சபையினுடைய ஒழுங்காக சொல்லி தருகின்றார்கள். எனவே இன்னும் நிறைய இருக்கிறது சபையினுடைய ஒழுக்கங்களை சொல்வதாக இருந்தால். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சபையினுடைய ஒழுக்கங்களை பேணி சமுதாயத்திற்கு மத்தியிலே கண்ணியவான்கள் என்ற பெயரை வாங்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. சமுதாயத்தினுடைய தலைவர்களாக சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை ஒழித்து சீரான விஷயங்களை நிலைநிறுத்தக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. தனி மனித ஒழுக்க விஷயங்களிலும் பொதுமக்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்கின்ற ஒழுக்க விஷயங்களிலும் பேணுதலை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று தராவீஹ் தொழுதவர்களுக்கு பலன் என்னவென்று சொன்னால் 24வது தராவீஹ் என்பதால் இன்று தராவீஹ் தொழுதவர்களுக்கு 24 ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாக்கள் இறைவனிடமிருந்து வெகுமதியாக அளிக்கப்படுகிறது. இன்னைக்கு தராவீஹ் தொழுதவங்களுக்கு 24வது நாளுனால 24 துவாக்களை அல்லாஹு தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவாக அங்கீகரித்துக் கொள்கின்றார். அந்த துவாக்களில் நாம் எதை கேட்கிறோம், கேட்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அந்த துவாக்களை பரிபூர்ணமான முறையிலே அதை அவசியமான முறையிலே கேட்டு இறைவனிடமிருந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா